ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி டே ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. நம்ம வீட்டு பக்கத்துலேயே இந்த பூ செடியெல்லாம் இருந்ததுங்க. ஆவாரம்பூ செடியும் இந்த எற்கலை செடியும் இருந்ததுங்க. காற்றுக்கு அவ்வளோ இதாக செஞ்சது, நல்லா இருந்தது பார்க்கவே. நம்மளும் இந்த மரச்செடியாகவே பிறந்திருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா அது ஒரு ஹாப்பியாக இருக்குது பார்த்தீங்களா அந்த செடியெல்லாம். மார்னிங் 5:40 இருக்கும். நான் அப்போ தான் எழுந்து வந்தேன். எனக்கு முன்னாடியே அத்தை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எந்திரிச்சு வாசலுக்கு சாணம் தெளிச்சிட்டாங்க. சாணம் தெளிச்சிட்டு கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டினதுக்கப்புறம் எப்போயுமே அவங்க கோலம் போட்டுருவாங்க. டெய்லி ரொட்டீன் இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. கிச்சன் வேலையை நான் பார்த்துக்குவேன். பெரிய அத்தை தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். வாங்க. இப்போ அத்தை கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். கோலம் சூப்பராக போடுவாங்க. சின்னதாக தான் போடுவாங்க, அழகாக போடுவாங்க. டெய்லியும் போட்டுருவாங்க வாசலில் கோலம். பார்க்கவே அழகாக இருக்கும். அந்த சாணம் தெளித்ததுக்கும் கோலத்துக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. வாங்க, நம்ம இப்போ கிச்சன் வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? நம்ம சட்டி எடுத்தாச்சு. இப்போது 2 ஆளாக்கு அரிசி எடுத்து நம்ம ஊற வச்சுக்கலாங்க. 2 ஆளாக்கு தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். ஏன்னு கேட்குறீங்களா? இது நைட்டே நான் கம்மங்கூழ் கிண்டி வச்சிட்டேங்க. ஸோ அதனால் அரிசி நான் கம்மியாக தாங்க போடுறேன். 2 ஆளாக்கு மட்டும் தாங்க போட்டிருக்கேன். வாங்க, இது அரிசி 2 டைம் வாஷ் பண்ணுவேங்க. 2-3 டைம் வாஷ் பண்ணுவேன். அப்புறம் மறுபடியும் தண்ணி ஊற்றி ஊற வச்சு அப்படியே எடுத்து வச்சுருவேங்க. இது மாதிரி தண்ணியை காய வச்சு நான் அரிசி போட மாட்டாங்க. கேஸ் வீலுக்கும் டைமும் கொஞ்சம் அதிகமாகுங்க. அதனால் இப்படி எடுத்து வச்சு விட்ருவேங்க. சாப்பாடு அது பாட்டுக்கு வெந்துக்கிட்டு இருக்கணும். நம்ம புளி குழம்பு வைக்கிற ரெடி பண்ணிக்கலாம். லெமன் சைஸில் புளி எடுத்து நம்ம கழுவிட்டு அதை ஊற வச்சுக்கலாம். இதில் சோறு கொதிச்சிருச்சு பாருங்கள். தட்டை எடுத்து கீழே வச்சிடலாம். அடுத்து வெங்காயமும் பூண்டும் கட் பண்ணிவிட்டு அது தோல் நீக்கிட்டு அதை கழுவிட்டு நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். சரிங்களா? சாப்பாடு வெந்துருச்சு, வடித்து விட்டுறலாம். இப்போது இந்த வெங்காயமும் பூண்டு கழுவி ஓரமாக வச்சுக்கலாம். வச்சுட்டு அடுத்து நம்ம இன்றைக்கி என்ன குழம்பு வைக்க போகிறோம் அப்படின்னா, கருவேப்பிலை குழம்பு தாங்க வைக்க போகிறோம். வீக்லி ஒன்ஸ் நான் எப்போயுமே கருவேப்பிலை குழம்பு வச்சுருவேங்க. கருவேப்பிலை நிறைய கிடைக்கும். ஸோ அதனால் நான் வச்சுருவேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு அதோட எங்கள் வீட்டில் அந்த டப்பாலாங்க யூஸ் பண்ணுவோம். அதோட பூண்டு, சீரகம், சோம்பு இது எல்லாமே போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். பண்ணினதுக்கப்புறமா பூண்டு அதிகமாக போடுங்க. அப்படின்னா தான் அது டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. பூண்டோட டேஸ்ட்டு அங்கே சூப்பராக இருக்கும். அது வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இப்போ கடாயை வச்சுட்டு எங்கள் வீட்டில் எப்போதுமே நல்லெண்ணெய் இதே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம். நான் புளிக்குழம்புக்கு எப்பவுமே அதான் யூஸ் பண்ணுவேன். இதே நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். சரிங்களா? கடுகு போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம். நீங்கள் எப்பவுமே வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அது நல்லாயிருக்கும். நான் இப்போ பொடி பண்ணலை, அதனால தான் டைரெக்டாக போட்டேன். பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிடலாங்க. அந்த வெங்காயம் தக்காளி வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கி வரணுங்க எண்ணெயில். அப்படியே கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பதத்துக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ நம்ம தக்காளியை தான் ஆட் பண்ண போகிறோம். வதங்கிருச்சு. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டோம்னா அது சீக்கிரமாக வதங்கிடுங்க. எண்ணெய் கம்மியாக ஊற்றி உப்பு போட்டு வதக்கினீங்கன்னா உப்பு அது வதங்கிடும். இப்போ எப்போ போட்டு வதக்கியாச்சுங்க. அடுத்து பேஸ்ட்டு கருவேப்பிலை பேஸ்ட் இருக்குங்க இல்லையா, அதை எடுத்து நம்ம ஊற்றிட்டு நம்ம வீட்டிலே அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். எனக்கு 1 ஸ்பூன் பத்தாது. ஸோ அதனால் 2 ஸ்பூன் போடுறேன். எங்கள் வீட்டில் காரம் எல்லாருமே நல்லா அதிகமாக சாப்பிடுவாங்க. ஏன்னா எங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வேணும் அப்படின்னா எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுறோம். சரிங்களா? இந்த கேப்பில் முருங்கைக்கீரை தண்ணியில் அதை அலசி வச்சுருக்கேங்க. அதை க்ளீன் பண்ணிக்கலாமா? அதை க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், சீரகம், மிளகாய் இது எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சுங்க. வச்சுட்டு நம்ம இப்போ இதை தாளிச்சுக்கலாம். இந்த கேப்பில் குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள். இப்போது பாருங்களேன், எண்ணெய் பிரிஞ்சு வரும். பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஒரு கறிக்குழம்பு சுவையில் இந்த குழம்பு இருக்குங்க. கருவேப்பிலை குழம்பு பார்க்கவே நல்லா இருக்குன்னா அப்போ சாப்பிட்டா எப்படி இருக்கும்? செம்ம டேஸ்ட்டாக இருக்குல்ல, ருசியாக இருக்கும். அம்புட்டு ருசியாக இருக்கும் எங்கள் மிளகாத்தூள். நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் மிளகாத்தூளை. இது எங்கள் அத்தையோட கையால் அரைச்ச மிளகாத்தூள் தாங்க. ஸோ அதனால் நாங்கள் எல்லாத்துக்குமே குழம்புக்கு, சாம்பாருக்கு, கறிக்குழம்பு, புளிக்குழம்பு, காய் வதக்க இது எல்லாத்தையும் நாங்கள் இந்த மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவோம். சூப்பராக இருக்கும். நாங்கள் கடையில் பொடி வாங்கவே மாட்டோங்க. நாங்கள் இதையே யூஸ் பண்ணிக்குவோங்க. உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணிக்குவோங்க.
இப்போது கீரை செஞ்சிடலாங்களா? கீரைக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு அதோட கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெங்காயத்தை நல்லா ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வதங்கிட்டு இப்போ நம்ம கீரையை எடுத்து போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை ரொம்ப சத்து. நீங்கள் வீட்டில் அடிக்கடி செஞ்சு வீக்லி 2 டைம்ஸ் அது செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சத்து இருக்குது முருங்கைக்கீரையில். நாங்கள் வீக்லி 2 டைம்ஸ் செஞ்சுருவோம் முருங்கைக்கீரை எங்கள் வீட்டில். முருங்கைக்கீரை அவ்வளோ ஒரு பொருள். அந்த தண்ணி எடுத்து குடிச்சு பாருங்கள், அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அது ரொம்ப அந்த ரத்தத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹீமோகுளோபின் வந்து அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. அது சாப்பிட்டா கீரையே ரெடி பண்ணியாச்சுங்க. அடுத்து நம்ம நேற்று கரைச்சி வச்ச கிண்டி வச்சோங்களே கம்மங்கூழ், அதுக்கு நம்ம ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு வெங்காயமும் தயிரும் போட்டு நல்லா கையில் நல்லா கரைச்சி ரெடி பண்ணி வச்சிடலாங்க. கருவேப்பிலை குழம்பு ரெடி பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்க்கும் பொழுது. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? அப்படி ஒரு ருசிங்க கருவேப்பிலை குழம்பு. இப்போ இதுவும் முடிச்சாச்சு. அடுத்து நம்ம கீரையை தான் பார்க்க போகிறாங்க. கீரை வாங்க எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஆனால் டெய்லியுமே மார்னிங் நாங்கள் ஒரு ஜூஸ் குடிச்சிடுவோங்க. இந்த நட்ஸ் எல்லாம் நைட்டே நான் ஊற வச்சுருவேங்க. நைட்டு ஊற வச்சு காலைல மிக்சியில் அடித்து அந்த ஜூஸ் தாங்க மார்னிங் எப்போதுமே நாங்கள் குடிப்போம். ஆள் ஒவ்வொரு டம்ளர் குடிப்போங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நாங்கள் சத்தும் கூட சீட்ஸ் எல்லாம் போட்டுட்டு நட்ஸு சீட்ஸ் எல்லாமே போட்டு நான் ஊற வச்சுருவேங்க. காலையில் வந்து மிக்சியில் ஒரு மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஜூஸ் குடிச்சிடுவோங்க. அப்படி சூப்பராக இருக்கும். எங்களுக்கு அந்த ஜூஸ் குடித்தாவே போதும், கொஞ்சம் சாப்பிட்ற நினைப்பே வளர்க்காதுங்க. அவ்வளோ அதுவே கம்முன்னு தான் இருக்கும். நம்ம அந்த ஜூஸு சாதம் வடித்தாச்சு. அடுத்து கருவேப்பிலை குழம்பு வச்சாச்சு. நம்ம வீட்டில் இன்றைக்கி இதான் சாப்பாடு. முருங்கைக்கீரை பொரியல் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நைட்டு வச்ச இதாக பாருங்களேன், பார்க்கும்போது சூப்பராக இருக்க குழம்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தூதுவளை சட்னி இருக்குது. நெடுத்து கம்மங்கூழ் கரைச்சி வச்சுருக்கேன். இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு. வாங்க சாப்பாடெல்லாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஹஸ்பண்ட் டிஃபன் பாக்ஸுக்கு பேக் பண்ணியாச்சுங்க. பேக் பண்ணி அவங்கள அனுப்புகிறது அவங்களோட வேலை. அவங்க போகிற வரைக்கும் அப்படியே அறக்க பறக்க செய்ய வேண்டியதாக இருக்குங்க. நம்மளோட ஒர்க் எல்லாமே அவசர அவசரமாக செஞ்சு அனுப்ப வேண்டியதாக இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா நிறைய கொடுத்து அனுப்ப வேண்டியதாக இருக்குது. சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல், அப்புறம் பிரேக் டைமில் சாப்பிட்றதுக்கு பயிர், காலைல குடிச்சிட்டு போக ஜூஸுன்னு நிறைய செய்ய வேண்டியதாக இருக்குது. கம்மங்கூழ் வந்து ஊற்றி வச்சுருக்கேன் தூக்குவாளியில். அதுதான் கொண்டு கொடுத்து விட்டுருக்கேன். அவங்க எல்லாருமே ஷேர் பண்ணி குடிச்சுக்குவாங்க. இந்த இட்லி நான் தாங்க சாப்பிடணும். 3 இட்லி மீதி இருக்குங்க, நான் தாங்க சாப்பிடணும். இதை சாப்பிட்டு வயிற்று நிரப்பிக்க வேண்டியதாங்க, வேறு ஒன்றும் செய்ய முடியாதுங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து அவக்காடோ வாங்கிட்டு வந்திருந்தாரு. கொஞ்சம் காயாக தாங்க இருந்தது. நான் பழமுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டேன். பார்த்தா காய்ங்க. சரி என்ன பண்ணுறது, கட் பண்ணியாச்சு அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டாரு, சின்ன சின்னதாக கட் பண்ணி சலாட் மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மாதிரி நான் செஞ்சு கொடுத்துட்டேங்க. இதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பெப்பரு லெமனும் புழிஞ்சு விட்டேங்க. அதுவும் ஒரு டேஸ்ட்டாக தாங்க இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நீங்களே இந்த மாதிரி சேலட் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த சேலட்டு. எங்கள் வீட்டில் டெய்லியுமே இந்த மாதிரி சாப்பிடுவோம். கடலைப்பருப்புக்கு இந்த மாதிரி தான் செய்வேன், அவகோடாக்கு இந்த மாதிரி செய்வேன். ஆனால் சூப்பராக இருக்கும் இந்த சேலட்டு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் காலைல எப்போதுமே ஒரு ஜூஸு சேலட் மட்டும் சாப்பிட்டோன்னா வயிறு ஃபுல்ஃபில் ஆயிருங்க. அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் மார்னிங் சாப்பிடவே மாட்டோங்க. எங்களுக்கு இதுவே கம்முன்னு தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிடவே மாட்டோங்க. லெமன் புழிஞ்சிட்டு பாருங்கள், இதுவே ஹஸ்பண்டுக்கு நான் பேக் பண்ணிடுவேங்க அங்கே போய் சாப்பிட்றதுக்காக. பிரேக் டைமில் தான் சாப்பிடுவார். இன்றைக்கி நான் பயிர் அவிச்சு கொடுக்கல, ஸோ அதனால் சேலட் தான் செஞ்சு கொடுத்துருக்கேன். ஹஸ்பண்ட் சாப்பிட்டுவார். அப்புறம் நாங்கள் டெய்லியுமே ரொட்டீனாக வந்து பாசிப்பயிறு ஊற வச்சு அதை முளைக்கட்டி வச்சு நாங்கள் சாப்பிடுவோங்க. இந்த வேலையெல்லாம் அறக்க பறக்க செஞ்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போயிட்டாருங்க. ஸோ ஹஸ்பண்ட் இப்போ கிளம்பிட்டு வாங்க ஹஸ்பண்ட் அனுப்பிட்டு வந்துடுவோம் ஆஃபீஸ்க்கு. ஹஸ்பண்ட் கிளம்பிட்டாருங்க. போகும்போது டாட்டா பாய் தாங்க சொல்லுவார். அவங்க அப்பாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பாருங்க, போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க அப்பா கிட்ட. ஹஸ்பண்ட் கிளம்பிட்டார். ஹஸ்பண்ட் வாங்க அனுப்பிட்டு டாட்டா பாய் சொல்லிட்டு வந்துடுவோங்களா. அவங்கள அனுப்பிட்டு இப்போ வீட்டை கூட்டிகிட்டு நிறைய வேலை இருக்குங்க. ஐயோ நம்ம வீட்டு வேலையே சரியாக இருக்குங்க. ஆனால் சொல்லிடுறாங்க ஈஸியாக, நீ வீட்டில் தானே இருக்கேன்னு. ஆனால் எவ்வளோ வேலை இருக்குன்னு பார்த்தீங்களா வீட்டு வேலை. ஹஸ்பண்டை ஆஃபீஸ்க்கு அனுப்பி வீட்டை கூட்டி விட்டு பாத்திரத்தை விளக்கி துணியை துவைச்சி அடுத்து காய போடணுங்க. இதுவே மார்னிங் ரொட்டீனாக முடிஞ்சிருங்க.
இதுவே எவ்வளோ வேலை பார்த்தீங்களா? ச்சே, செம்ம டயர்டுங்க நமக்கு. துணி துவைச்சி அடுத்து காய போட போகிறாங்க. காய போட்டதுக்கப்புறம் முடிஞ்சுங்க நம்ம வேலை. அடுத்து மாமாவுக்கும் அத்தைக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நம்ம ஒர்க்கை முடிச்சுடுவோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.